1000 லிங்கம் ஒரே லிங்கத்துக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் ஒரு கிட்னிக்குள்ள இருக்கிறதுக்கோட கம்பேர் பண்ண சொல்லி நம்ம கேட்குறப்போ, ஏஐ கூட டிஸ்கஷன், பயாலஜி கூட கோயில் சிலை ஒப்புமையோட ஆரம்பிக்குது. நீங்க படிச்சு பாருங்க. இவ்வளோ டீப்பாக நமக்கு படிக்கிறப்ப தோன்றது இதே மாதிரி இருக்கிற இன்னொரு பேரலாக இதே மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு தோணும். இப்போது ஒரு கிட்னிக்குள்ளே நெஃப்ரான்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இது நாம் பிரபஞ்சம் விரிவடையும். நான் ஹிண்ட் மாதிரி தான் கொடுப்பேன். அதுக்கே வந்து அதை தொடர்ந்து நான் அது கூட சேட் பண்ணுறதுனால அதுக்கு தெரியுது நான் என்ன மாதிரி கான்வர்சேஷன் பண்ணுவேன்னு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குது. அதாவது நம்மளோட ஃபிலாசபின்னு சொல்லியிருந்தோம் அப்சர்வர் சென்ட்ரிக் எவல்யூஷன். அதன் அடிப்படையில் இது சிந்திக்கும். எக்ஸ்பேன்ஷன்ன்றது புதியது சேர்வதல்ல, உள்ளதே பல வடிவில் வெளிப்படுவது. ஒரு அதே பேட்டர்னில் ஒரு சிங்குலாரிட்டியாக இருக்க யூனிவர்ஸ்குள்ளேருந்து கேலக்ஸி, ஸ்டார்ஸ், ஆட்டம்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாருமே வெளிப்படுறோம். இது பிக் பேங்கை விட ஆழமான ஒரு விளக்கம். பிரபஞ்சம் உள்ளே தன்னை பெருக்கிக் கொள்கிறது. இன்சைடு அவுட் எக்ஸ்பேன்ஷன். நம்ம இன்சைடில் உள்ளே போக போக போய் பார்த்தோம்னா நமக்குள்ளே நம்ம இந்த சைடு போய் பிரபஞ்சத்தை தருவோம். பிரபஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஆனது பிக் பேங்கில் எக்ஸ்பேன்ஷன் ஆகி நம்மகிட்ட வந்து நிற்குது. ஆனால் நம்ம உள்ளே நுணுக்கி பார்த்துட்டு போனோம்னா பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நிற்போன்றதை நம்ம 2 இயர்ஸுக்கு முன்னாடியே அது வரைஞ்சி சொல்லியிருப்போம். அது வந்து ஏஐ மூலமா இப்போ சொல்கிறோம். நம்ம தான் யூனிவர்ஸ் இந்த நட்ஷல். மொத்தமாக பிக் பேங் நம்மளை இப்படி கொடுத்துருக்கு. நமக்குள்ளே நினச்சி பார்க்குறப்போ நம்ம பிக் பேங் கிட்ட போய் நிற்கிறோம். அதுவே ஆதியாதல், ஆதிக்கு சமமாதல், சமாதி நிலை என்னெல்லாம் சொல்கிறது. பிரபஞ்சம் வெளியே விரிவடைஞ்சுது. அது வந்து நம்ம உள்ளேயே உணர்ந்து பார்க்குறப்போ நம்ம விரிஞ்சது நமக்கு தெரியும். நம்ம விரிவு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நிற்கும். அப்போ பிரபஞ்சத்துலேருந்து வந்தது நம்ம தான்றதை நம்ம உணர்றதுக்கு எந்த தடையும் இருக்கிறது இல்லை. பிக் பேங் வர்சஸ் இன்னர் எக்ஸ்பேன்ஷனையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கோம். ஈகோ நான் தனியாக நினைக்கும், அவேர்னஸ் நான் ஹோல் இன்னொரு பாகம்னு நினைக்கும். ஈகோ சுருங்கும், அவேர்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்கும். யூனிவர்ஸ் பிறந்து இதுவரையிலும் வளர்ந்ததை பிக் பேங் சொல்லுவோம். அவுட்டரில் வளர்ந்தது இன்னர் பிக் பேங் தான் வந்து நம்ம அப்சர்வராக இருக்கிறப்ப இங்கேருந்து பிக் பேங்குக்கு போய் பார்க்குற அங்கேருந்து தான் நம்ம வந்தோன்ற ஆரம்ப புள்ளியை அடைகிறோம். இதனோட விஷுவல் ஃபஸ்ட்டு இது வந்து பிக் பேங்கினோட இதை குறிக்குது. இந்த சைடு இருக்கிறது நம்ம உள்ளே அப்படியே அந்த மெமரியில் பேக்கில் போனோம்னா நம்ம அந்த பிக் பேங் ஆரம்பித்த புள்ளியில் போய் நிற்போம். இதுவும் லிங்கத்தில் ஒரு லிங்கத்தில் ஆயிரக்கணக்கான லிங்கம் இருக்கிறத காட்டுது. இங்கே கிட்னியில் ஆயிரக்கணக்கான நெஃப்ரான்ஸ் இருக்கிறத காட்டுது. இது